விஜயை விளாசிய பிரபல நடிகை. மதுரை வடக்கில் திமுகவிற்கு பதில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும். மாணிக்கம் தாகூர் அதிரடி. NDA கூட்டணியில் OPS. டிடிவி தகவல். முதலில் கள்ள டிக்கெட் ஊழலை தடுங்க விஜய். டிடிவி தினகரன் பேச்சு. ஜெயலலிதாவிடம் கை கட்டி நின்ற விஜய். KN நேரு அதிரடி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தவறு நடந்தால் தட்டி கேட்பேன் என கூறும் விஜய் அனைத்து பிரச்சனைகளிலும் சும்மாவே இருக்கிறார் என நடிகை கஸ்தூரி விமர்சித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் போராட்டம், திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் என எதற்குமே அவர் வாய் திறக்கவில்லை என சாடியுள்ளார். அவரது படம் பிரச்சனையில் இருப்பதை பற்றி தமிழகத்தில் அனைவரும் பேசுகின்றனர். ஆனால் விஜய் பேசவில்லை என்றும் நடிகை கஸ்தூரி காட்டமாக கூறியுள்ளார். திமுக இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணியே கிடையாது என மதுரை வடக்கு தொகுதி MLA தளபதி கூறியிருந்தார். அதற்கு பதிலடியாக 2026 மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன் என்று X தளத்தில் மாணிக்கம் தாகூர் பதிவிட்டுள்ளார். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்து விட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். OPS-இன் ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து மாற்றுக் கட்சிகளில் இணைந்து வரும் நிலையில் அவரது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு உற்று நோக்கப்படுகிறது. இந்த நிலையில் OPS-ஐ அம்மாவின் உண்மை தொண்டர்கள் என குறிப்பிட்ட டிடிவி தினகரன் தன்னை வாழ வைத்த கட்சிக்கு நன்றிக்கடன் செலுத்த வேண்டிய நேரம் OPS-க்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். மேலும் OPS NDA கூட்டணிக்கு வருவார் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுகவை ஊழல் கட்சி என விஜய் விமர்சித்ததற்கு அதிமுக தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் டிடிவி தினகரனும் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார். எங்கள் கட்சி தலைவரின் படத்தை வைத்துக்கொண்டு எங்களையே ஊழல் கட்சி என கூறுவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். முதலில் உங்கள் திரைப்படத்தின் கள்ள டிக்கெட் விற்பனையில் நடைபெறும் ஊழல்களை தடுத்து நிறுத்துங்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என கூறிய விஜயை அமைச்சர் நேரு மறைமுகமாக விமர்சித்துள்ளார். பட ரிலீஸிற்காக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் விஜயும் அவரது தந்தையும் கை கட்டி நின்றதை நாட்டு மக்கள் அறிவார்கள் என்று நேரு சாடியுள்ளார். மேலும் உங்களுக்கு நான் என்றைக்குமே எதிரியல்ல என ஜெயலலிதாவிடம் கூறி அழுத்தத்திற்கு பயந்த விஜய் தற்போது வீரவசனம் பேசுவதாகவும் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார்.